என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி காரணமில்லாமல் உன் கண்களில் படவில்லை. உனக்கான ஒன்று, அதிலும் நீ விரும்பிய ஒன்று உன்னை வந்து சேரும் இந்த நேரம், அதை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்திருக்கும் இந்த நேரம், எக்காரணம் கொண்டும் உனக்கான விஷயத்தை நான் உனக்கு கொடுக்க வருகின்ற இந்த காலம் நீ அதனை தவிர்த்து விடக்கூடாது. அப்படி நான் உன்னை தேடி வந்த பிறகும் கூட நீ என்னை தவிர்த்து செல்வாயானால் அதற்கு மேல் அது உன்னுடைய விருப்பம். உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்வதில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்க வேண்டும் என்பதனை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கிருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் உன்னோடு உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியானவள் உன்னோடு எப்பொழுதும் உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒன்றை உன்னிடத்தில் ஒப்படைக்காமல் ஓய்ந்து விடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இது, உனக்கான சந்தோஷம் இது, உனக்கான வாய்ப்பு இது, நீ விரும்புகின்ற மகிழ்ச்சி இது. அப்படி இருக்கும் பொழுது இவை எல்லாமும் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் உன்னை சுற்றி இருக்கும் இந்த விஷயங்களை நீ ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. நடக்கும் நன்மைகளை புரிந்தும் உன்னோடு நான் இருக்கும் ஆச்சரியங்களை தெரிந்தும் உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் உண்மைகளை புரிந்தும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எந்த நாளிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை தனக்கென கொடுக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் விட்டுவிடக்கூடாது. ஆரம்பத்தில் வாழ்க்கை பயம் காட்டத்தான் செய்தது, நான் இல்லை என்று மறுக்கவில்லையே. ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு கண்ணீரை கொடுக்கத்தான் செய்தது, நான் இல்லை என்று சொல்லவில்லையே. ஆனால் பல காலங்கள் என் பிள்ளை பட்ட பாடுகளுக்கெல்லாமும் சேர்த்த மகிழ்ச்சியும் மாற்றங்களும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு கிடைக்கத் தொடங்கியது என்பது உண்மை. அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணரத் தொடங்கினாய் என்பது உண்மை. எதையுமே நாம் எளிதில் விட முடியாதல்லவா? எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக நாம் தொலைக்க முடியாதல்லவா? உனக்கென நடக்கும் நன்மைகளோடு நீ எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் கொடுக்கும் இந்த உண்மைகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஆச்சரியங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் நமக்கு சட்டென்று ஒரு நொடியில் பல நன்மைகளை நடத்தி முடித்துவிடும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இப்பொழுது பல விஷயங்கள் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான ஆனந்தத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடப்பதை இனி வரும் நாட்கள் உனக்கு நிச்சயமாக எடுத்து சொல்லும். விடியும் பொழுது எப்பொழுதுமே உனக்கு வெற்றி பொழுதாக வேண்டும். வாழ்க்கை இந்த விடியலை உனக்கு நம்பிக்கைக்குரிய விடியலாக நடத்த வேண்டும். நல்லதையே உனக்கு நான் எப்பொழுதும் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த காலம் முழுக்க உன்னை தேடி நடக்கும் அத்தனை நன்மைகளையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. வராகி சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான தெளிவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. உனக்கான தீர்வுகளோடு இந்த வாழ்க்கையும் உனக்கு என்னவென்று ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காது. நாம் கலங்கி விட்டோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு பயத்தை கொடுத்துவிடும். நாம் தயங்கி விட்டோமானால் இந்த வாழ்க்கை நம்மை ஒரு ஓரமாக தள்ளிவிடும். அதனால் எதையுமே
அவ்வளவு சுலபமாக நாம் நினைத்து கலங்கவோ பதறவோ கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியான நேரத்தில் சரியான நிலையில் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் விருப்பம் என்னவோ, உன் தேவை என்னவோ, அதை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டால் அந்த இடத்தில் நின்று இந்த தாயிடம் இருந்து நீ விரும்பியதை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்த்து நின்றது நமக்கு கிடைக்கவில்லை எனும் பொழுது சட்டென்று மனமுடைந்து நாம் கலங்குவதை விட நம்முடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக பெறுகிறோம் என்ற ஒரு உறுதி உனக்குள் நிச்சயமாக வேண்டும். நீ கேட்டு நின்றதும் நீ விரும்பி நின்றதும் இந்த வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக உனக்கென ஒப்படைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி சொல்ல சொல்ல அடுத்து நடக்கும் நிகழ்வுகளை நீ என்னவென்று புரிந்து கொள். இனி உனக்கு நடக்கும் நிச்சயமான உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள். யாரையும் நாம் எப்பொழுதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கான சரியான காரணத்தை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உனக்காக நான் உருவாக்கும் இந்த வாழ்க்கையின் நம்பிக்கை என்பது நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். நிச்சயமாக உன்னை இவை ஒவ்வொன்றும் ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்பாராத காலங்கள் உனக்கு ஏற்றதை எல்லாமும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். எதையுமே நாம் எதிர்பார்த்து கலங்கி விடாமல், எதையுமே நாம் யோசித்து மனக்குழப்பமடையாமல் உன்னோடு நின்று நான் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க தெளிவாக புரிந்து கொள். இந்த வராகி எதற்காக உன் கண்ணில் பட வேண்டும்? அதுவும் குறிப்பிட்ட இந்த பஞ்சமியின் விடியலில் நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்குரிய காரணம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பல உண்மைகளோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கே உன்னை பற்றி தெரியாத பல விஷயங்களும் இந்த தாய்க்கு தெரியும் அல்லவா? உன்னை பற்றி நீ அறிய முடியாத பல விஷயங்களும் எனக்கு தெரியும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நான் அறிவேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நான் அறிவேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிவேன். எதையுமே என் பிள்ளை இனி தொலைக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் பேச நினைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. எந்த நாளிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது, எந்த நாளிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது, இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு விரும்பியதை எல்லாமும் சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியாக நடத்தும் என்பதனையும் நீ விட்டுவிடக்கூடாது. நல்லது என்றும் உனக்கு நல்லதை கொடுக்கும்படி இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உன்னை விட்டுவிடாமல் உனக்கு கை கொடுத்து தூக்கிவிடும் இந்த நேரம் இனி எந்த நாளும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. எந்த நாளிலும் என் பிள்ளை ஆசைப்பட்டு அடைய நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ நம்பு. கலங்கி நின்றும் தவித்து நின்றும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை சோதிக்க நினைக்கின்றவர்கள் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த துணிகின்றவர்கள் என்று ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான வேதனைகளையும் சோதனைகளையும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாமும் அவ்வளவு எளிதில் நீ தொலைக்கக்கூடாது. இவர்களை எல்லாமும் அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்குரிய மாற்றத்தை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். உனக்குரிய தேவைகளை நிச்சயமாக நான் உருவாக்கி கொடுக்க வேண்டும். எந்த நாளிலும் இந்த தெய்வம் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களோடு
நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாயினும் உன்னை சூழ்ந்து நான் கொடுக்கும் இந்த நேரம் முழுக்க ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர இந்த வாழ்க்கையில் உனக்கென சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் நான் நின்று பேசுவது, இதுவரையிலும் உனக்கு நான் கொடுப்பது என்று எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை எந்த தீமைகளும் உன்னை நெருங்காது. அப்படியானால் நான் உன்னை விட்டு செல்லாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும், நீ முன்னெடுத்து வந்து செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்குரிய ஒவ்வொரு தேவைகளையும் உன்னிடத்திலிருந்து எப்பொழுதும் பறிக்காதபடி நீ எப்பொழுதும் மன நிறைவோடும் மனத்தெளிவோடும் இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ ஏற்றுக்கொண்ட பல விஷயங்கள் இனி நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை மறக்காதே. உன்னை தொடர்ந்து வந்து உனக்குரிய இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் சரியாகவே நடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க யோசிக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். முழுமையாக எதையும் நீ தெரிந்து கொள்ள முடிவெடுத்து விட்டால் அத்தனையிலும் உனக்குரிய தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி என்ற தெய்வத்தினுடைய அருளால் நீ எதையுமே யோசித்து கலங்க வேண்டாம். உனக்கு நடக்க இருக்கும் நிகழ்வுகளை நான் சந்தோஷமாக உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு நடக்கவிருக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் உனக்காக சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உடனிருந்து நான் உனக்கென எதையும் சொல்லிவிடும் இந்த நேரம் என் பிள்ளையினுடைய மனதில் தோன்றும் பல தீமைகளுக்கும் நிச்சயமாக முற்றுப்புள்ளியை நான் வைத்து விடுவேன். என் குழந்தையே, இந்த வார்த்தைகளை கேட்கின்ற விடியல் பஞ்சமியின் விடியல். உன் தாயானவள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் பஞ்சமியினுடைய இரவு. அதாவது நான் பஞ்சமி இரவில் உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகள்தான் பஞ்சமியினுடைய விடியலில் உன்னை வந்து சேர்கிறது என்று அம்மா சொல்கின்றேன். அப்படியானால் இந்த பஞ்சமி இரவு உன் தாயினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும், இந்த பஞ்சமி தாயினுடைய வாக்கு ஒவ்வொன்றிலும் உன்னுடைய எதிர்காலத்தை நான் உனக்கு சரி செய்து கொடுக்கிறேன் என்பதனை மறக்கக்கூடாது. சத்திய வாக்கோடு வந்து நிற்கும் இந்த தாயை ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கு நான் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அம்மாவினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ எந்த காலத்திலும் இதை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதையும் எதிர்பார்த்து எந்த ஒரு யோசனைகளையும் இந்த வாழ்க்கையில் விட்டுவிடாமல் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த ஒரு சந்தோஷத்தையும் நான் உனக்கு தருவதை யார் நினைத்தாலும் இனி தடுக்க முடியாது. எந்த ஒரு மாற்றத்தையும் உனக்கு நான் கொடுப்பதை யார் நினைத்தாலும் இனி தடுக்க முடியாது. உனக்கே என்று நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னை வெற்றியின் பாதையில் அன்போடும் அரவணைப்போடும் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறக்காதே. பேரதிர்ஷ்டத்தோடு உனக்கு எதையும் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருப்பவர்களினால் இனி உனக்கு நான் சொல்லும் இந்த காரியங்கள் அத்தனையும் உனக்கே என்று சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் விரும்புவது போல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கவிருக்கும் பல விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடக்கவிருக்கும்
ஒவ்வொரு இன்னல்களையும் சோதனைகளையும் கடந்து நீ கட்டாயமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாலே அது போதும். அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக கிட்டும் என்பதனை மறக்காதே. அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் நாம் விரும்பும் ஒரு விஷயம் நமக்கு மேலும் மேலும் பல நம்பிக்கையை கொடுப்பதை நீ புரிந்து கொள். உனக்குரிய நன்மைகளை கொடுப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள். தாய் வந்து விட்டாள் என்ற உடனேயே உன் மனதிற்குள் தோன்றுகின்ற அந்த சந்தோஷம் என்றுமே உனக்கே என்று உறுதியாக நிலைத்திருக்கட்டும். உனக்கான தேவைகளோடு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை அன்போடு அரவணைத்து நிற்கட்டும். எதையுமே கடந்து நாம் நமக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள். எந்த இடத்திலும் நீ எதையும் கைவிட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக தொடரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் உனக்கு நான் சொல்லிவிடக்கூடிய இந்த துன்பங்களை எல்லாமும் கடந்து நீ நன்மதிப்போடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நல்லதொரு புரிதலோடு எதையுமே என் பிள்ளை உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. சந்தோஷத்தை நீ எப்பொழுதும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் உன்னுடைய கவலைகளை ஒருபோதும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே. நீ கலங்குகின்ற நேரத்தை எதிர்பார்த்து நிற்கின்ற இவர்களுக்கு நீ மேலும் மேலும் நீயாகவே அவர்களுக்கு தீனி போட்டது போல் ஆகிவிடும். அவர்களுக்கு பொழுதுபோக்கை நீயாகவே உருவாக்கி கொடுத்ததாகிவிடும் என்பதனை மறக்காதே. எந்த நாளிலும் என் பிள்ளையினுடைய மனதில் யோசிக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உனக்கு நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனையும் மறக்காதே. என்ன தேவை இருந்தாலும் ஏது தேவை இருந்தாலும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு வாழ நினைத்தாலே அது போதும். எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ சிந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு மேலும் மேலும் பல நல்ல புரிதல்களும் நல்ல தெளிவும் நிச்சயமாக கிடைத்து கொண்டிருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன் எண்ணம் போல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை அதிர்ஷ்டங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள். நல்ல தெளிவோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று உணர்ந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்த மாற்றங்களோடும் உன்னை எப்பொழுதும் சரியாக கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை மறக்காதே. முன்னின்று எதையும் உனக்கு இந்த வாழ்க்கை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லாமும் மாறும் பொழுது, இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களும் மாறும் பொழுது நீயும் உன்னை மாற்றிக்கொள்வாய். உனக்கான தேவைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல தெளிவோடு இந்த வாழ்க்கையின் பல உன்னதமான விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொண்டாலே அது போதும். அடுத்தடுத்த நிலைகளில் நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தடுத்த நேரங்களில் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைகளோடும் நன்மைகளோடும் இந்த வாழ்க்கையை நீ உணர்ந்துவிட துணிந்து விட்டால் போதும். அத்தனை சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை தெளிவாக மாற்றும்படி உன்னை நான் அதற்கு தகுந்தாற் போல பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். காலத்தின் கட்டாயம் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கென தேற்றும். உன்னை நம்பிக்கையின் பாதையில் நல்லபடியாக அழைத்து கொண்டு வந்து நிறுத்தும். தாயின் அன்பையும் அரவணைப்பையும் உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா பஞ்சமி நாளில் உன் வீட்டிலிருந்து பேசுகின்ற இந்த வார்த்தைகள் உன் வீடு முழுக்க ஒலிக்கும் இந்த நேரம் அங்கிருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும்
உன் வீட்டை விட்டு அலறி அடித்து ஓடும் என்பதனையும் நீ மறக்காதே. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.